திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுகவில் 10 மாவட்ட செயலாளர்கள் வரை நீக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே தேர்தலுக்கு பிறகாக கட்சி ரீதியாக மாற்றங்கள் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது அவ்வப்போது நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக 72ஆக இருந்த மாவட்ட செயலாளர்களை 76ஆக உயர்த்தி திமுக தலைமை அறிவித்திருந்தது. அதற்கு பிறகாக தற்பொழுது மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 100ஆக மாற்றுவதற்கான திமுக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவில் சுமார் 10 மாவட்ட செயலாளர்கள் வரையிலும் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளருக்குள்ளாக உட்கட்சி பூசல் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மீது குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை நீக்குவது தொடர்பான அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக மறுசீரமைப்பு குழு என்பது உருவாக்கி தேர்தல் வெற்றி தோல்விக்கு பிறகாக இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வப்போது இந்த குழு திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் இன்று அல்லது நாளைக்குள்ளாக மாவட்ட செயலாளர் மாற்றம் தொடர்பான தகவல் என்பது வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் OPS திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு மாநில பொறுப்பும் மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்களுக்கு திமுக வந்தவர்களுக்காக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் அதே போல இடைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் நீண்டகாலமாக மாற்றம் என கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த அறிவிப்பின்படி மாற்றங்கள் மேற்கொள்ள திமுக தலைவர் முடிவு செய்து அதற்கான மூத்த நிர்வாகிகளுடன் கடந்த சில தினங்களாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பும் பெண்களுக்கு மாவட்ட செயலாளர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல இன்று அல்லது நாளைக்குள்ளாக